ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி, வெஜிடபிள் ஒயிட் குருமா. அதாவது மசாலா எதுவும் சேர்க்காமல் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு ஒரு சூப்பரான குருமா பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. இது இடியாப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அது இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அண்ட் ஆப்பத்து கூடயும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வழக்கம் போல் நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். இதில் 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு அரை பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். கடைசியில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் ஜாஸ்தி சேர்க்க தேவையில்லை. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை முடிஞ்சளவு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சீக்கிரம் வெந்து வரும். அதே மாதிரி வெங்காயம் நல்லா முருக வேகணுன்ற அவசியம்லாம் இல்லை. நல்லா வெந்து லைட்டாக கண்ணாடி பதம் வரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். இன்னொன்று, குருமாக்கு எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜாஸ்தி சேர்த்துடக்கூடாது. அதில் அப்புறம் ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடும். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும், சரியாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குனிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் நல்லாவே போயிடும். இதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள், வீட்டில் இருக்கிற என்ன காய்கறிகள்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கேரட்டு, பீன்ஸு அண்ட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூடவே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா காலிஃப்ளவர் அண்ட் பச்சை பட்டாணி 2மே சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ இது சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா காய் நம்ம குக் பண்ணணும். நல்லா ஓரளவு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஸோ ஒரு கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இது நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுட்டோன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே சூப்பராக நமக்கு எல்லாமே வெந்துடும். ஏன்னா நம்ம எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ சீக்கிரமே வெந்துடும். உப்பு போட்டும் வேக வைக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். ஸோ மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா நல்லது. இப்போ சைடில் நமக்கு தேவையான தேங்காய் மசாலாவை அரைச்சிடலாம். நான் துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். ஸோ வெள்ளை குருமான்றதுனால நம்ம தேங்காய் நல்லா ப்ளைனாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் சில்லாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா தேங்காய் பின்னாடி இருக்கிற அந்த கருப்பு பகுதியை எடுத்துருங்க. ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பெட்டர் துருவி எடுத்துக்கோங்க. துருவும் போது நமக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்கும். ஸோ துருவின தேங்காய் ஒரு 2 கைப்பிடி ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை சேர்க்கும்போது நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இது 2மே கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா இதுதான் நம்ம குருமாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக, திக்கான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சைட்லேயே நம்ம காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுக்கு, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம காயை ஒரு 80லேருந்து 90% குக் பண்ணிக்கணும். ஏன்னா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போவே முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் காய்கறியை. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கும் போது தண்ணி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். பட் குருமான்றது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ இல்லை எடுத்து சாப்பிட்றதுக்கோ நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட்டு மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கொதிச்சா இன்னும் நமக்கு திக்காக வரும். கசகசா, பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா திக்காக வரும். ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்லாவே திக்காகிடும். ஸோ இப்போ தேங்காய் பால் நம்ம கலந்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும். நல்லா கொதிச்சு வந்துடும் மீடியம் ஃப்ளேம்லேயே. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போவே நமக்கு ஓரளவுக்கு திக்காகிட்டு வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க.
எப்போவும் நம்ம தேங்காய் வந்து கடைசியாக அரைச்சி ஊற்றுறோம் அப்படின்னா எந்த ஒரு கிரேவியோ குழம்பா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா தேங்காய் ஒரு மாதிரி திரிஞ்சு வந்திருக்கும். நான் என்னோடய ரெசிபீஸில் நிறைய வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு கொதி வர வரைக்கும் தான் நம்ம வைக்கணும். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து நான் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கன்சிஸ்டன்சி. ஏன்னா இதை இறக்குனதுக்கப்புறமா ஆறிடுச்சுன்னா இன்னும் நமக்கு திக்காய் வரும். அப்போ இடியாப்பத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான நிறைய வெஜிடபிள் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ காலையிலே இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வெஜிடபிள் வச்சு குருமா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.